கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாட்களும் கூட இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் நான் பார்ப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கு நான் கோடானு கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் கூட நான் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானம்னு போகிறோம். ஒரு விஷயம் நாம் எல்லோரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். அன்புலே ஏசப்பா, உடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாப்பா. ஆண்டவரே சோதர நாட்களும் உடைய வார்த்தையின் மூலமாக நீங்களை உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாட்களும் கூட வேதத்திலே நாம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் நாம் பார்க்கும் பொழுது 3ஆம் வசனம் வரை நாம் பார்க்கலாம். ஏசாயா 60 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளி நடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளி நடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. நீங்கள் மங்கி எறிகிற திரியாக இணைக்கலாம், நெருந்த ஞானலாக இருக்கலாம், ஆனாலும் கூட நெருந்த ஞானலை முறியாத தேவன், மங்கி எறிகிற திரியை அணையாத தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே நான் என் வாழ்க்கை அணைந்து எரிந்து கொண்டிருக்கிறதே, அது என்றைக்கு நான் பிரகாசமாக விளங்குவேன் நினைக்கலாம். இன்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இதுவரைக்கும் இருளில் இருந்த உங்களை கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டுட போகிறார். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, அநேகருக்கு ஆசிராமன ஒரு பிள்ளைகளாக நீங்கள் மாறப்போகிறீர்கள். இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்கிறபடி இந்த நாட்களும் கூட நீங்கள் முதலாவது வெளிச்சத்தை காணப்போகிறீர்கள். அதற்கு பிறகு மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொன்னபடி யார் யார் மரண இருளிலே தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, மரண கட்டுகள், பாதாள கட்டுகளிலே, வியாதி என்கிற கட்டுகளிலே, பில்லி சுனியத்தினாலே யார் யார் கட்டப்பட்ட நிலைமை இருக்கிறார்களோ, அப்போ ஏற்பட்ட ஜனங்களுக்கு நீங்கள் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக நீங்கள் மாறப்போகிறீர்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று கர்த்தர் சொல்கிறார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான் நம்ம பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நீங்கள் அநேருக்கு ஆசிரமான ஒரு பாத்திரமாக இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எவனாவது விளக்கை கொளுத்தி பாருங்கள், பாத்திரத்தினை வைத்து மூடவும் மாட்டானாம், அதை கட்டிலுக்கு கீழே வைத்து அவன் மூடவும் மாட்டானாம். அதே போல் நம்மளும் கூட வாழ்க்கையில் நமக்கு அநேக கிருபைகளை, தாளந்துகளை, அபிஷேகத்தை, வல்லமைகளை, வரங்களை கர்த்தர் நமக்குள்ள தந்திருக்கிறார். ஆனாலும் கூட ஒரு காலத்தில் நம்ம ஆண்டவருக்காக, ஊழியத்துக்காக அர்ப்பணித்து நாம் அப்படியாக பிரகாசிக்க வேண்டும் என்று எவ்வளவோ நம்ம ஆசைப்பட்டிருப்போம். ஆனாலும் வாழ்க்கையில் வந்த ஒரு சில பிரச்சனைகள், பாடுகள் நிமித்தமாக எனக்கு ஊழியம் செய்வதற்கு தகுதியே இல்லை, ஆண்டருக்காக நான் வாழ்வதற்கு தகுதியே இல்லை, நான் மோசமான மனிதனாக இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட விலகி கூட போயிருக்கலாம். ஆனால் இன்று நீங்களும் கூட எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள். யாரையும் அவர் வெறுக்கிற தேவன் அல்ல, எல்லோரையும் அவர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, மத்தேயு 5:14 வசனத்தில் எப்படியாவது சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் உலகத்துக்கே வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அநேகருக்கு நீங்கள் ஆறுதலின் மகனாக, ஆறுதலின் மகளாக இருக்க போகிறீர்கள். கட்டப்பட்ட அநேக ஜனங்களை காவலிருந்து விடுதலாக்க போகிறீர்கள். மரண இருளில் இருக்கிற அநேகருக்கு நீங்கள் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர்களாக மாறப்போகிறீர்கள். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கு பெற ஒளியே அந்த மெய்யான ஒளி அவர்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் நீங்கள் எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் கூட இன்று உங்களை அடிமைத்தனத்தின் ஆவிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலாக்கி அநேகருக்கு ஆசிரமாக உங்களை அவர் பிரகாசிக்க பண்ண போகிற தேவனாக இருக்கிறார். யோவான் 1:4 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்து நாம் பார்க்கிறோம். நம் ஆண்டவருக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்து நாம் பார்க்கிறோம். பாருங்கள், யோவான் 1:1 எப்படி அவருக்குள்ளாய் ஜீவன் இருந்ததாம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவன் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக யோவான் 1:14 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை நாம் கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பெண்ணருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்து நாம் பார்க்கிறோம். ஆம், ஆண்டவர் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள். மரித்தேன், சதா காலங்களும் உயிரோடு இருக்கேன்னு சொன்ன தேவன் இன்றைக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வார்த்தையாகி மாம்சமாகி
கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது பிதாவுக்கு ஏற்ற ஒரே மகிமை நமக்குள்ளாகவும் அந்த மகிமை வருகிறது. நாம் போகிற இடத்துலெல்லாம் வெளிச்சம் உண்டாகும். எத்தனை இருளில் ஜனங்கள் தவித்து கொண்டிருந்தாலும் இவர்கள் வந்த இடத்துல இவ்வளவு பெரிய வெளிச்சம் உண்டாயிற்று என்று சொல்லத்தக்கதாக உங்களையும் கூட அநேக அவர் ஆசீர்வாதமான தீபமாக அவர் மாற்றப் போகிறார். பிரியமானவர்களே, யோவான் 8:12 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். நாம் பார்க்கிறோம், நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். நம் ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவை யார் நம்ம பின்பற்றுகிறோமோ அவர்கள் ஒரு நாள் இடல் அடையாதபடி, இருளான வாழ்க்கையில் விழாதபடி கர்த்தர் அவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, அவரை பின்பற்றுங்கள். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கையில் இடறி விழுவதில்லை. என் சத்துருக்கள் இதோ இருளில் விழுந்து விட்டா என்று எனக்கு விரோதமாக எத்தனையோ பேர் எழுமி நின்றாலும் கூட நான் இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார் என்று நாம் வேத புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இருளில் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். இதோ இவன் வாழ்க்கை இதோடு முடிந்து போய்விட்டது, இவனுடைய வாழ்க்கை இருளான வாழ்க்கையாக மாறிவிட்டது, சரியான வேலை இல்லை, சரியான வாழ்க்கையில் எங்கு பார்த்தாலும் இருள் சூழ்ந்திருக்கிறது, இவன் எலுமே எந்திக்கவே மாட்டான் என்று சொல்லி நம்முடைய சத்துருக்கள் நமக்கு விரோதமாக அநேகர் நமக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். இன்று இருளான உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வெளிச்சமாக இருக்கிறார். எனவே கலங்காதீர்கள், அவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்று கர்த்தர் சொல்கிறார். யோவான் 12:46 நாம் பார்க்கும் பொழுது, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற எவனும் இருளில் இராதபடி நான் உலகத்துக்கு ஒளியாக வந்தேன் என்று நாம் பார்க்கிறோம். என்னில் விசுவாசமாக இருக்கிற எவனும் இருளிலே நடவாதபடிக்கு பாருங்க, நான் உலகத்துக்கு ஒளியாண்டு சொல்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள், அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் இருளிலிருந்து அவர் வெளிச்சமான பாதை உங்களுக்கு நான் காமிக்க போகிறார். யோவான் 5:35 பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்தில் கலிகூற மனதாயிருந்தீர்கள். யோவான் ஸ்நானகனை பாருங்கள், அவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒளியாக இருந்தானோ. பரலோகத்துக்கு போகக்கூடிய வழி எது, நித்திய ஜீவ பாதை எது என்பதை அவன் காமிக்கக்கூடியவனாக, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அவன் வழிகாட்டக்கூடியவனாக இருந்தான். அவன் இருந்தது கொஞ்ச நாட்கள் ஊழியம் செய்தாலும் கர்த்தருக்காக அவன் எழும்பி பிரகாசத்தை நாம் பார்த்தோம். அவன் கர்த்தருக்காக ஒரு விளக்காய் இருந்ததை நாம் பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இருக்கக்கூடிய நாட்கள் எவ்வளவு என்பது யாருக்குமே தெரியாது. ஆனாலும் கூட அந்த கொஞ்ச காலத்திலே நாம் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கும் போது நம் மூலமாக பரலோகமே சந்தோஷப்படும். நம் மூலமாக அநேக ஜனங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்தை காண்பார்கள். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, 2 கொரிந்தியர் 4:6 எப்படியாக சொல்கிறது, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோண்ட பண்ணும் பொருட்டாக எங்கள் இதயங்களில் பிரகாசித்தார். எத்தனையோ வேண்டிய அறியாமைங்கிற இருளில் கூட இன்றைக்கி எத்தனையோ ஜனங்கள் கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ ஈடுபட்ட ஜனங்களுக்கு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், அநேகர் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர பிள்ளைகளாக கர்த்தர் நம்மளை மாற்றப் போகிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் நடந்த ஒரு சம்பவத்தை இந்த நாட்களும் கூட இந்த பகுதியில் நான் சொல்வதில் மிகுந்த நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதை நான் நினைத்து நான் சந்தோஷப்படுகிற ஒரு காலம் உண்டு. ஏனென்றால் நான் புற மதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். அந்த புற மதத்தில் இருக்கும் பொழுது அநேகர் ஆண்டரை குறித்து என்னிடத்தில் சொல்லுவதற்காக எங்கள் தெருவுக்கு வருவார்கள். எங்களுடைய ஊருக்கு இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய தெருவில் யாருமே உள்ளே நுழைந்தது கிடையாது. ஏனென்றால் அந்த என்ட்ரன்ஸில் வரும்பொழுதே உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விரட்டி அடித்து விடுவோம். அதில் நானும் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்குள்ளும் பயங்கரமான ஒரு வைராக்கியம், யாரும் உள்ளே வரக்கூடாது, போங்க அவங்க வேலையை பார்த்து விட்டு என்று சொல்லி நான் அதிகமாக திட்டின நாட்கள்லாம் உண்டு. ஏனென்றால் நான் எப்பொழுதும் புற மதத்திலே மிகுந்த பக்தி வைராக்கியம் உடையவனாக இருந்தேன். அநேகர் என்னை கண்டு சொல்வார்கள், இவ்வளோ காலையிலே எழுந்திரிச்சு இவ்வளோ தூரம் இவன் பக்தி வைராக்கியமா, இவன் எல்லா பூஜ்யம் பண்ணுறானேன்னு சொல்லி என்னை பார்த்து அநேகர் சொல்வது உண்டு எங்கள் ஊரில். அப்படியாக இருக்கும் பொழுது இயேசுவை பற்றி யாராவது சொன்னாலே எனக்கு பயங்கரமாக கோபம் வரும். என்னையா அவங்க வேலையை பார்த்துட்டு போங்கய்யா, 5 நாள் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க, ஆனால் 7வது நாள் எங்களுக்கு வந்து நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா, தெரு அப்படி அலையிறீங்களே, அவங்களுக்குலாம் எதுவுமே இல்லையா, வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு பணம் வருகிறதுனால இப்படிலாம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர் சொல்லதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, என்னுடைய நண்பரிடத்தில் கூட கேட்பேன், ஏன் இப்படி இவங்க வெக்கத்தை மானத்தெல்லாம் விட்டுட்டு இப்படி தெரு அலையிறாங்களா, உங்களுக்கு என்னையா கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, இவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வருது, அதனால தான் அவங்க இப்படிலாம் அலையிறாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இருந்தாலும் எனக்குள்ளாக ஒரு பக்தி வைராக்கியம், ஏன் இப்படி அலையிறாங்க பைத்தியக்காரங்கள் போல் அப்படின்னு நான் நினைப்பேன். அதே போல் 6 மாதத்துக்கு ஒரு முறை நான் அநேக கோயில்களுக்கு சென்று வழிபடுவது உண்டு. கடலில் போய் நல்லா குளித்து விட்டு என்னுடைய உடம்பு முழுவதுமாக நான் விபூதி சந்தானம் அப்படியே பூசி விட்டு நான் தியானத்தில் இருப்பது உண்டு. அப்பொழுது கூட கிறிஸ்தவரை நினைத்து எனக்கு ஒரு பாரம் உண்டு, ஏன் இப்படி தெருவா போகிறாங்க இவங்க, எதுன்னு கிடைக்குது இவங்களுக்கு அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப பாரப்பட்ட நாட்கள்லாம் உண்டு. ஆனாலும் கூட நான் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னால், எங்கள் வீட்டில் பில்லி சூனியத்தினால் அதிகமாக பாதிக்கப்பட்டோம்.
எங்கள் அப்பா நல்லபடியாக ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, வீட்டில் வேலைக்காரங்களாக இருந்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பயங்கரமான தோல்வி, பயங்கரமான நஷ்டம், எல்லாத்தையும் சொத்தெல்லாம் எங்கள் அப்பா குடிச்சிட்டு விற்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்கிறேனே தெரியாத அளவுக்கு வீட்டில் பயங்கரமான சண்டை போராட்டம் ஒவ்வொரு நாளும் பயங்கரமாக இருந்தது. என்னால் தாங்கவே முடியல. அதுபோல் நான் +2 படித்து கொண்டிருக்கிறேன். புக்கை எடுத்து படிக்கிறதுக்காக வச்சுருப்பேன், பப்ளிக் எக்ஸாம் நம்ம படிக்கணும், நம்மளாவது வீட்டில் வேறு யாரும் படிக்கலையே அப்படின்னு நினச்சி. ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா சண்டை நடக்கும். ஏன் சண்டை வருதுன்னே தெரியாது. எனக்கு உடன் பிறந்தவர்கள் 3 சகோதரர்கள், ஒரு சகோதரி. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் கல் எடுப்பான், ஒரு அண்ணன் கம்பு எடுப்பான், ஒரு அண்ணன் அருவா எடுப்பான். ஏன் திடீர்னு சண்டை வருதுன்னே தெரியாது. தெருவில் அப்படியே சுற்றி வருவாங்க. ஊரில் உள்ள மக்கள் பக்கத்து வீட்டில் இருந்தால் எல்லோரும் ஓடி வருவாங்க. பிடிக்க தான் போகிறாங்கன்னு பார்த்தா எல்லோரும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க வீட்டில் சண்டை ஆரம்பிச்சிருச்சு, வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனால் யார் மேலே எந்த ஆயுதம் விழுந்தாலும் மரணம் தான். ஆனாலும் கூட பாருங்கள், 1 மணி நேரம் அப்படியே அலக்கழிச்சிட்டு திரும்ப வந்து பேசாமல் இருப்பாங்க. அந்த நேரத்தில் நான் புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு ஒரு படிப்பு தேவையா, இந்த +2வே நான் பாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை தூக்கி தூர வச்சுட்டு ரொம்ப வேதனையாக இருக்கும், படிக்க முடியலையே என்னையால் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது நான் சினிமாவை அதிகமாக பார்த்ததுனால எப்படியாவது சினிமாவிலையாவது போய் நம்ம ஏதாவது எடுபடி வேலையை பார்த்து எப்படியாவது சினிமாவுக்கு போயிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் கூட என்னால் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாதபடி எனக்குள்ள ஒரு தற்கொலை எண்ணங்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். வீட்டில் நடக்கிற சண்டையை பார்த்து படிக்க முடியாதபடி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி பேசாமல் செத்துடலாம் போல் அப்படி இருக்கும். ஒரு நாள் +2 நான் முடிக்கும் பொழுது நல்லூர் மேற்கு திருநெல்வேலி மேல்நிலைப்பள்ளி அந்த ஸ்கூலில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சேப்பல் இருக்குது. அதில் ஒரு மீட்டிங் நடந்தது. அப்போ அந்த மீட்டிங்கில் எல்லாருமே சொன்னாங்க, கால் டிக்கெட்டை கையில் கொடுத்து இந்த மீட்டிங் எல்லோரும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக போகணும், யாரும் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு எத்தனையோ விதமான கிறிஸ்தவ கூட்டங்கள் அந்த இடத்துல நடந்திருக்குது. ஆனால் நான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி, எனக்கு காய்ச்சல் அடிக்குது, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த கூட்டத்தில் அட்டன் பண்ணவே மாட்டேன். ஆனால் அன்றைக்கி கட்டாயத்தோடு கூட அந்த கூட்டத்தில் எப்படியாவது நீங்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே நானும் வேண்டாம் வெறுப்போடு தான் அந்த இடத்துல போய் நான் உட்காந்துருந்தேன். ஆனாலும் கூட அங்கே வந்திருந்த ஊழியக்காரர்கள் பேசிய வார்த்தைகள், இயேசு கிறிஸ்து வாலிப வயதில் நமக்காக தான் சிலுவையில் ரத்தம் சிந்தினார், நமக்காக தான் அடிக்கப்பட்டார், நீங்கள் தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் கூட எல்லாத்தையும் இழந்து கூட இருக்கலாம், யார் இல்லாட்டாலும் உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று அந்த பிரசங்கம் பண்ணினார்கள். ஏனென்றால் நான் 6ஆம் வகுப்பு படிக்கும்போதே செய்வினையினால் எங்கள் தகப்பனை இழந்தேன். அநேக இடங்களில் கொண்டு போய் மந்திரவாதிகளை நோக்கி ஓடினேன். 1 லட்ச ரூபா கொடுங்கம்மாங்க, 50,000 ரூபா கொடுங்கம்மாங்க, 25,000 கொடுங்கம்மாங்க, அந்த செய்வினை நான் எடுக்கிறேன், உங்கள் வீட்டில் பிரச்சனையே செய்வினை தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் சொல்லுவாங்க. எத்தனை பேர் வீட்டில் இருந்தாங்க, எத்தனை பேர் இறந்தாங்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் விடுதலைக்கு மாத்திரம் கடைசியில் 25,000 கொடுங்க, 50,000 கொடுங்கம்மாங்க. எங்கள் அம்மாவும் கூட எத்தனை இடத்துல வாங்கி அந்த பணத்தெல்லாம் கொடுக்க தான் செஞ்சாங்க. ஆனால் விடுதலை மட்டும் கிடைக்கல. ஒவ்வொரு நாளும் இப்படியாக இருந்தது. ஒரு மந்திரவாதிட்ட நான் கேட்டேன், என்னையா வரவங்களாம் இதை தான் சொல்கிறீங்க, ஆனால் விடுதலை மட்டும் கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா நைட்டு 12 மணிக்கு நான் சுடுகாட்டில் தான் அந்த பூஜை பண்ணுவேன், ஏன்னா நீங்களே அவங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொருத்தர் வீட்டுக்கு வந்தார், இது வரைக்கும் உங்கள் வீட்டில் செய்வினை யாருமே எடுக்கல, இன்றைக்கி நான் எடுக்கிறேன், இந்த இடத்த தோண்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உடனே எங்கள் வீட்டில் அந்த இடத்த தோண்டினா புதுசாக அப்படியே வைக்கப்பட்ட தகடு காணப்படும். சரி, இன்னையிலேருந்து எங்கள் வீட்டில் ஒரு பெரிய விடுதலை கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சோம். ஆனால் விடுதலையே கிடைக்கல. மேலும் மேலும் பிரச்சனை தான் அதிகமாச்சே தவிர ஒரு நாள் கூட நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. என் தகப்பனையும் இழந்தேன். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த கூட்டத்தில் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறார். அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது அவர் எல்லோருக்கும் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொன்ன பொழுது என் இருதயம் கொஞ்சம் அசைக்கப்பட்டது. நீர் உண்மையான உயிருள்ள கடவுளாக இருந்தால் எனக்கு சமாதானத்தை கொடுங்க. நான் நிம்மதியே இல்லாமல் அந்த 12ஆம் போய் படிப்பானா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு இருக்கிறேன். நீர் உயிருள்ள கடவுளாக இருந்தால் எனக்கு சமாதானத்தை தாங்க, அதுக்கப்புறமா நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன ஆச்சரியம், நான் அன்றைக்கி ஒரு சின்ன ஜெபம் தான் நான் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனேன். ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொன்ன ஆண்டவர் ஒரு பெரிய சமாதான சந்தோஷம் எனக்குள்ளாக பெருக்கெடுத்து வந்தது. ஆச்சரியமாக இருந்தது. உடனே நான் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஜோம் பண்ண ஆரம்பித்தேன். என்னடா இது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஜோம் பண்ணேன். ஒரு புதிய ஏற்பாடு எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே, நிறைய சத்தியத்தை தெரிஞ்சுக்கலாமல் நினச்சேன். அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் எல்லாத்துக்கும் புதிய ஏற்பாடு கொடுத்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வீட்டில் வந்து நான் யார்கிட்டையும் கேட்கல, ஒவ்வொரு நாளும் அந்த பைபிளை படிக்க எனக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் வந்துகிட்டே இருந்தது. எவ்வளோ ஒரு பெரிய போராட்டத்தின் மத்தியிலும் கூட அதை படிக்க ஒரு வெளிச்சம் எனக்குள்ளே வந்தது. பரவாயில்ல, நம்ம உயிரோடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்தது. அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து எனக்குள்ள ஒரு கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம புறமதத்தில் இருக்கும் பொழுதும் பிரச்சனைகள் பாடுகள் இருக்க தான் செய்யுது. இப்போ நம்ம கிறிஸ்துக்குள்ளே வந்த பிறகும் பிரச்சனைகள் பாடுகள் வீட்டில் இருக்க தான் செய்யுது. அப்போ எது தாமே உண்மையான கடவுள்? எத்தனையோ ஜனங்கள் எத்தனையோ மதத்தை பின்பற்றுறாங்க. அப்போ எது தான் உண்மையான கடவுள்? இல்லை நம்மளை அறியாமையில் ஆளாளுக்கு ஒரு கடவுளை வணங்கிட்டு இருக்குமா? உண்மையான கடவுள் எது? அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கேள்விக்குறி வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ நிறைய கிறிஸ்தவர்கிட்ட போய் கேட்டேன், பிரதர் இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்க முடியுமா? எது உண்மையான கடவுள்? நீங்கள் சொல்கிறீங்களா அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட கேட்டேன். எனக்கு நிறைய சொன்ன பதில், நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லை, ஆனாலும் கூட இயேசு உயிரோடு இருக்கிறார்.
கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு அந்த பதிலை எல்லாருமே சொன்னார்கள். அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், சிறப்பாக கடவுள்னே எதுவுமே கிடையாது, ஏதோ பைபிளை படித்தா நமக்கு ஒரு திருப்தியாக இருக்குது போதும் அப்படின்ட்டு நான் அப்படியே இருந்தேன், கடவுளே பார்க்க முடியாது அப்படின்னு. ஆனால் அநேக நாட்களாக நான் அதுக்காக ஜெபித்ததுண்டு, நீர் உண்மையான கடவுளாக இருந்தால் எனக்கு வெளிப்படுத்துங்க கடவுள்னு சொல்லி. அதுக்கப்புறம் எல்லாருமே இப்படி சொன்ன உடனே அப்போ கடவுளே யாருமே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு நானுமே விட்டுட்டேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் என்றைக்கோ பண்ண ஜெபம் 2000 வருஷம், கரெக்டாக 2000 வருஷம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாட்கள். கடைசி 3 நாட்கள் ஒரு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சரியான பிரச்சனை. என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அண்ணங்க எல்லோரும் சொன்னாங்க, எங்கள் சொந்தக்காரங்க எல்லோரும் கிறிஸ்தவங்களே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய்ட்டு பேசாமல் வீட்டிலேருந்து உட்காந்துருக்குறாங்க. ஆனால் அவன் தம்பி என்னென்னு பார்த்தா தெருவாக போய் மைக் வச்சுட்டு தெருலெலாம் நின்று ஏதாவது சத்தம் போட்டு கிடக்கிறானா ஏசுன்னு சொல்லிட்டு, அதனால் பேசாமல் கண்டித்து வை அப்படின்னு சொல்லி எல்லாருமே எங்கள் வீட்டில் பிரச்சனை. உடனே எல்லாருமே நீ பிரித்து பயங்கரமாக கேவலமாக பேசினார்கள். நீ என்ன தெருவில் அங்கங்கே போய் ஏசுன்னு இது பண்ணிக்கிட்டு இருக்கிற, நம்ம குடும்ப மானத்தை நீ அழகி இது பண்ணுறியா, நீ பேசாமல் வீட்டில் இரு, இல்லைனா எங்கேயாவது ஓடிப்போ, எங்கள் வீட்டில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு நெருக்கம் வந்தது. அந்த நேரத்தில் என்னாண்டவரே செய்ய, பேசாமல் செத்து கூட போயிடலாமா, இப்படிப்பட்ட பயங்கர நெருக்கமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தில் இருக்கும் பொழுது எங்கள் ஊரில் ஒரு சகோதரர் ஒரு 3 நாள் ஒரு மீட்டிங் இருக்குது விருதுநகர் பக்கத்தில், திருமங்கலம் பக்கத்தில், அந்த இடத்துல நீங்கள் வாங்க, அந்த 3 நாள் மீட்டிங் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, நம்ம எங்கேயோ போய் மறித்து போகணும்னு நினைக்கிறோம், இந்த கூட்டத்துக்காக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு அந்த கூட்டத்துக்கு போனேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, கிறிஸ்தவ கூட்டத்துக்கு அதுதான் முதல் கூட்டம் நான் அட்டன் பண்ணுறேன், 1000 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், இந்த கூட்டத்துக்கு போனால் அதேமாரி ஏதாவது ஆசீர்வாதத்தோடு வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அந்த கூட்டத்துக்கு போனேன். ஆனால் போனோன்னா என்ன நடந்து தெரியுமா, ஆண்களுக்கு மாத்திரம் நடக்கக்கூடிய ஒரு தனிமையோட கூட்டங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே நாங்கள் போன உடனே கேட்டை அடைச்சிட்டாங்க. 3 நாளைக்கு யாருமே இந்த இடத்த விட்டு வெளியில் போகக்கூடாது, இங்கே தான் ஜெபம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன ஜெபம் சொல்லி கேட்டால், பாவத்தை எல்லாத்தையும் நம்ம அறிக்கையிட போகிறோம், அதுக்கு தான் அந்த கூட்டமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் உடனே சிரித்தேன். ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஏசப்பா எங்களுடைய பாவத்தெல்லாம் மன்னிங்க, தெரிஞ்சும் தெரியாமல் செய்த எல்லா பாவத்தையும் மன்னிங்க ஆண்டவரேன்னு சொன்னால் அவர் மன்னிக்க போகிறாரு. இந்த 5 நிமிஷம் ஜெபத்தை பண்ணுறதுக்கு 3 நாளாக அங்கே வந்து ஜெபம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு ஒருத்தர் சொன்ன, ஒரு பிரதர் சொன்ன ஒரு பதில் என்னென்னா, நம்ம வீட்டை டெய்லி தான் நம்ம பெருக்கிறோம், ஆனாலும் கூட வருஷத்துக்கு ஒரு தடவை பண்டிகை காலங்களில் நம்ம ஒற்றை அடிக்கும்போது பெருக்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ தூசி உள்ளுக்குள்ள இருக்குது பார்த்தீங்களா. அதே போல் நம்முடைய இருதயத்திலும் கூட இங்கே டெய்லி என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு நிமிஷம் சொல்லலாம், ஆனாலும் கூட நம்முடைய இருதயத்தில் அறியாத எத்தனையோ பாவங்கள் நம்ம செய்திருக்கிறோம், அதெல்லாம் அறிக்கைக்காக தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டாம் வெறுப்பாக தான் 3 நாள் இவங்க என்னையா பாவத்தை இது பண்ண போகிறாங்க, பாவத்தை அறிக்கிட போகிறாங்க, அந்தளவுக்கு நான் பெரிய பாவிலாம் கிடையாது, நான் பெரிய பரிசுத்தவான், நான் நீதிமான் அப்படின்னு நினச்சிட்டு நான் அந்த கூட்டத்தில் இருந்தேன். ஆனால் மைக்கேல் செலுத்துறை அப்படின்னு சொல்லி ஒரு சார் நாசரத்து பக்கத்தில் அவர் செய்தி கொடுத்தார். அவருடைய ஆரம்பத்தில் அவருடைய சாட்சியை நான் கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய பிரசங்கத்தை கேட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான காரியம், டைனமோ இல்லாமல் சைக்கிளில் நிறைய பேர் வருவாங்களாம். அந்த செய்தியை கேட்டுட்டு உடனே போய் அந்த போலீஸ்கார்ட்ட போய் மன்னிப்பு கேட்காமலாம், ஐயா நான் உங்கள் முன்னாடி தெரியாமல் டைனமோ இல்லாமல் போயிட்டோம், உங்களை ஏமாற்றி அந்த சைடு போய்ட்டுமே எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி. அதேமாதிரி கெட்டுக்கட்டாக பணத்தை கொண்டு போய் ஒருத்தர் காணிக்கையாக கொண்டு போய் அந்த ஊழியர்கிட்ட கொடுப்பாராம். அவர் சொல்லுவார், அந்த பணம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்பாராம். ஐயா நான் சாராயம் விற்று இது பண்ணேன், இல்லை அந்த மாதிரி புயல பழக்கம், போதை பழங்கள், அப்படிப்பட்ட பொருட்களை விற்று நான் அந்த மாதிரி பணம் சம்பாதியம் பண்ணேன், இனி ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாராம். முதலாவது நீ மனம் திரும்பு, உன் பணமும் தேவையில்லை, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீ ரட்சிக்கப்பட்டால் அதுதான் எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி அவருக்காக கண்ணீர் விட்டு வந்திருக்கிற எல்லா ஜனங்களையும் கூட வச்சு அவருக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாராம். உன் பணமே எனக்கு வேண்டாம்னு சொல்லி கொடுப்பாராம். பாருங்கள், அப்படிப்பட்ட ரட்சிப்பின் பாதையில் நடத்தின ஒரு அருமையான ஊழியக்காரர். அவர் பிரசங்கம் பண்ணார். 3 நாள் என்னையா பிரசங்கம் பண்ண போகிறாங்க பாவத்தை குறித்து அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு போகும்பொழுது வேண்டாம் வெறுப்பாக தான் போனேன். முதலாவது கண்களை குறித்து, அப்புறம் கைகளை குறித்து, நாவை குறித்து, கால்களை குறித்து, நம்முடைய இருதயத்திலிருந்து என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாட்டு, ஒரு மணி நேரம் செய்தி, அடுத்தது 1 மணி நேரம் நீங்கள் தனிமையாக போய் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய இருதயத்தினால எவ்வளோ பாவங்கள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, உங்களுடைய கண்கள்னால எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கீங்க, கண்ணானது சரத்தின் விளக்காக இருக்கிறது, அது கெட்டு போச்சுன்னா எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செய்தியும் கேட்க கேட்க இதெல்லாம் பைபிளில் தான் இருக்குதா, இது வரைக்கும் தெரியாமல் போச்சுன்னு சொல்லி அந்த சத்தியத்தின்படி கீழ்ப்படிந்து எல்லோரும் கண்ணீர் விட்டு கதறி அழுதோம். வந்த எல்லாருமே ஆண்கள், ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு இடத்துல நின்று கண்ணீர் விட்டு அழுதோம். நான் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா கண்ணுக்காக ஜெபம் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கே நிறைய தரிசனங்கள் கிடைத்தது. அப்புறம் நாவுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது விசேஷ வரங்கள் கிடைத்ததை நான் உணர்ந்தேன். இப்படியாக அநேக கிருபைகளை அந்த இடத்துல பெற்றுக்கொண்டேன். 3 நாள் போனதே தெரியல. வெளியில் வரும்பொழுது ஏதோ பரலோகத்திலேயே இருந்து நாங்கள் அந்த கேட்டு விட்டு வெளியில் வந்தது மாதிரி எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இப்படிலாம் கூட சத்தியம் இருக்குதா. நான் 1000 மடங்கு 100 மடங்குன்னு ஏதோ பணம் தான் கிடைக்குன்னு நினச்சேன். ஆனால் அதை காட்டிலும் எனக்கு பல மடங்கு பெரிய ஆசீர்வாத கர்த்தர் எனக்கு தந்திருக்காருன்னு சொல்லி சந்தோஷத்தோடு கூட வீட்டுக்கு வந்தேன். என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கேன். கரெக்டாக 1/1/2001 வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். நைட்டு 1 மணிக்கு
நான் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னோடய இடுப்பு பகுதியை யாரோ தொட்ட மாதிரி இருந்துச்சு. பெட்ஷீட் எடுத்து மூடி படுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னோடய இடுப்பு பகுதியை யாரோ தொட்ட மாதிரி இருந்துச்சு. எங்கள் அம்மா தான் காலையில் 6 மணி ஆயிடுச்சுன்னா இன்னுமாடா தூங்கிட்டு இருக்கிறேன், போய் பக்கத்தில் கடையில் போய் டீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி பாத்திரத்தை கொடுத்து அனுப்புவாங்க. எங்கள் அம்மா தான் எழுப்புறாங்கன்னு நினச்சிட்டு அந்த கையை நான் அப்படியே உதறி விட்டேன். ரெண்டாவதும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கையை வைக்குது. மறுபடியும் நான் கையை உதறி தள்ளி விட்டேன். எங்கள் அம்மா தான் நினச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்க விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கையை உதறிட்டேன். மூன்றாவது அதே மாதிரி கையை வைக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு எண்ணம், என்னடா இது எங்கள் அம்மானா சத்தம் போட்டுக்கிட்டே எழுப்புவாங்களே, சத்தமும் இல்லை ஒன்றும் இல்லை, யாரோ கையை வைக்கிறாங்களே, என்னென்னு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பெட்ஷீட் அப்படியே ரிமூவ் பண்ணுறேன். என்னுடைய வயிற்று பகுதியிலேருந்து ஒலி மாதிரி ஒன்று வந்துச்சு, ஒலி மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு சின்ன குழந்தை மாதிரி, அழகான குழந்தை மாதிரி ஒரு உருவம். அடுத்து ஒரே செகண்டில் பார்த்திங்கன்னா அப்படியே 6 அடி உயரத்தில் நிற்குது. என் ரூம்பு ஃபுல்லாக பயங்கரமான பிரகாசம். என்னடா இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என் கை காலெலாம் பயங்கரமாக பதட்டத்தில் அடிக்குது, உதட்டெலாம் பயங்கரமாக அடிக்குது. நான் இருக்கிற வீட்டில் திடீர்னு ஒரு திருடன் உள்ளே புகுந்தா எப்படி பயப்படுவோமோ அதேமாரி நான் பயங்கரமாக நடுங்குதேன். என்ன தான் சொல்லி பார்த்துருமோ அப்படின்னு சொல்லி கீழே காலை பார்த்தா அவ்வளோ ஒரு அழகான ஒரு கால். அப்படி ஒரு கால் பார்க்க முடியாது, அவ்வளோ ஒரு அழகுன்னு அழகு. அதே போல் அப்படி மேலே பார்த்து என்ன தான் இது யாருன்னு சொல்லி பார்த்துருணும்னு சொல்லி மேலே பார்க்கும் பொழுது அந்த வெண் அங்கி மேலேருந்து கீழே வரைக்கும் தரிக்கப்பட்டிருந்தது. அந்த வெண் அங்கி பார்த்திங்கன்னா உண்மையில் எந்த வண்ணனாலும் வெளுக்கக்கூடாத அளவுக்கு பயங்கரமான பிரகாசம் உண்டு வேதத்தில் பிறதான் நான் பார்த்தேன். அவ்வளோ ஒரு வெண்மையான நிறம். டீப் லைட்லாம் வச்சுக்கிட்டு உள்ளே நிறைய பல்பெல்லாம் கட்டிட்டு மேலே ஒரு அங்கி போட்டால் எப்படி இருக்குமோ அதேமாதிரி பயங்கரமான பியூர் ஒயிட்டு. அப்படி ஒரு ஒயிட்டை உலகத்தில் நான் பார்க்கவே இல்லை. அந்த பிரகாசத்தை தான் நான் பார்க்குறேன். டைமை கரெக்டாக மணி 1 மணி. அப்படியாக அந்த காட்சியை நான் பார்க்கும்பொழுது இன்னும் முகத்தை பார்க்காம நான் யாரும் நம்ப மாட்டேன். இந்த காட்சியை பார்த்துட்டு செத்தா கூட பரவாயில்ல, ஏன்னா எனக்கு ஒரு பக்கம் கை காலெல்லாம் பயங்கரம் பதட்டத்தில் அடிக்குது. சரி என்னென்னு பார்த்துட்டு அதோட நம்ம செத்துணுன்னு தான் நினச்சேன். அந்தளவுக்கு பயங்கரமான பதட்டம். ஆனாலும் கூட மறுபடியும் நான் மேலே பார்க்கும் பொழுது அவருடைய கரங்கள், அந்த கரங்களை பார்க்கும்பொழுது தான் நான் நினச்சேன், அழகான சின்ன கரங்கள் பாருங்கள், ஒரு குழந்தை போல் மென்மையான கரங்கள், அழகான கரங்கள். அதில் பார்த்திங்கன்னா நடுசில் பார்த்திங்கன்னா ஆழமான ஒரு காயம். அதை பார்த்த பிறகு தான் நான் நினச்சேன், இது யாராக தான் இருக்கும், கண்டிப்பாக இது இயேசு கிறிஸ்துவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைத்தேன். இன்னும் கூட முகத்தை பார்க்காம எப்படியாவது இதை நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் மேலே பார்க்கும்பொழுது மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்திங்கன்னா முடிகள் தொங்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பார்த்திங்கன்னா பொன்னிறமாக ஜொலித்து கொண்டிருக்குது. ஒவ்வொரு முடியும் பார்க்க அப்படியே தங்கத்தை பார்க்குற மாதிரி இருக்குது, பொன்னிறமாக. இன்னும் கூட முகத்தை பார்க்காம நான் எப்படியாவது இதை நான் இது பண்ண மாட்டேன், உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி முகத்தை பார்க்குறக்காக நான் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா எப்படியாவது நான் பார்க்கணும்னு சொல்லி பார்க்க என்னுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் தான் வருதே தவிர அந்த சூரியனை பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி முகம் அப்படி கண் இதாகுமோ அதே போல் அதை பார்க்க என்னுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் தான் வருது, பார்க்க முடியல. மறுபடியும் நான் எப்படியாவது பார்க்காம நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஒரு செகண்டு அவர் திரும்பும் பொழுது அப்படி ஒரு அழகான ரூபத்தை என் உலகத்தில் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. அப்படி ஒரு உலகத்தை நம்ம பார்க்கவும் முடியாது. அவ்வளோ அழகில் சிறந்த தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். லீலி புஷ்பம், சாரோனின் ரோஜா, 10,000ங்களில் சிறந்தவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு இருக்கக்கூடிய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பார்த்தீங்களா? இந்த உலகத்தில் நாமளே அவர் வேண்டாம் விலகி போனாலும் கூட, இருளை நோக்கி ஓடினாலும் கூட அவர் நம்மை தேடி வருகிற தேவனாக இருக்கிறார். அந்த நாட்களும் கூட அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் பயந்து போய் அப்படி இருக்கிறேன், நானும் கூட அவர் இப்பவும் அந்த சாட்சியை சொல்லும்பொழுது எனக்கு மறக்க முடியாத சம்பவம். அது சொல்லும்போது இப்போவுமே எனக்குள்ள ஒரு புல்லரிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தரிசனம். இன்றைக்கி நான் ஊழியத்தை இவ்வளோ தூரம் நான் செய்கிறேன் அப்படின்னா காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த தரிசனம் ஒன்று. ஏன்னா நிறைய பேர் நீ பார்த்து சொல்லுவாங்க, நீ எம்ஃபார்ம் வரைக்கும் முடிச்சிருக்கிற, எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணலாம், இப்படி அலையறியாடா, ஒவ்வொரு கிராமமாக ஒளின்னு அலையறியா, உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கூட ஆண்டவர் என்னை எவ்வளவா நேசித்து அவரே எனக்கு வெளிப்படுத்தினார். அந்த ஆண்டவருக்காக நான் ஓடுவதை காட்டிலும் இந்த உலகத்தில் என்ன வேறு இருக்கிறது? அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எனக்கு அடுத்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். பாருங்கள், உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. நம்ம எல்லோருமே பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி தான் அவர் அந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அவர் ஒளியாய் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் கூட அந்த ஆண்டுக்காக எழும்பி பிரகாசிக்க முடியாது அவர் விரும்புகிறார். எனக்கு பேசுறதுக்கு நாவே வரல. எத்தனையோ பேர் இப்பெல்லாம் ஆண்டரை பார்த்துருக்குறாங்க, பேசியிருக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டதும் இல்லை. அந்த நாட்களில் இதை பார்த்த உடனே திரும்பியும் நாவிலேருந்து வார்த்தையே வரல, பயந்து போயே இருக்கிறேன். ஆனால் அவர் எங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். ஒரு சில காரியங்களை குறித்து பேசினார். அதை தான் இன்று நம்ம ஒரு சில நிமிடங்கள் நம்ம பார்க்க போகிறோம். டைம் சுருக்கமாக இருப்பதனால நம்ம சிறிது நேரம் பார்க்க போகிறோம். அதில் ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, அதுக்கு பிறகு அவர் சொன்ன அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே நிறைந்து கொண்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் பார்த்தீங்களா? ஆம் பிரியமானவர்களே, பாரீரரு நோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, பாரீரரு நோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம்,
சத்தம் பெரும் வெள்ள இரைச்சல் போல, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. நம்முடைய ஆண்டவரை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. அவ்வளவு அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாட்களும் கூட நாம் எப்படி பிரகாசிக்க வேண்டும் அப்படிங்கிறது குறித்து நாம் ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக ஜெபத்தினால் பிரகாசம். நாம் ஜெபிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசம் அடைகிறது. எவ்வளவு மணிக்கணக்கான ஆண்டு சமயத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்முடைய முகம் பிரகாசம் அடையும். அநேகர் பார்த்து கேட்பாங்க, ஐயா அவருடைய முகத்தில் இவ்வளோ பிரகாசம் இருக்குதா, உங்களை பார்த்து கொஞ்ச நேரம் பேசினாலே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. நானே அநேக ஊழியக்காரரை தேடி போவேன். ஏன் தெரியுமா? அவங்கள்ட்ட ஜெபிக்கிறதுக்காக இல்லை, அவங்க முகத்தை பார்த்து 5 நிமிஷம் பேசினாலே போதும், ஒரு பெரிய சமாதானம் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஜெபிக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பிரகாசத்தை நம்ம உணர முடிகிறது. லூக்கா 9:28-29 நம்ம பார்க்கும் பொழுது பேதுரு, யோவான், யாக்கோபை இயேசு கிறிஸ்து கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறியது என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்களும் கூட எந்த அளவுக்கு கண்ணீரோடு ஜெபிக்க 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 உங்களுடைய முகம் பிரகாசம் அடையும். அநேகர் அதை பார்ப்பார்கள். இருளில் கிடந்த இவனா இன்றைக்கு இப்படி எழும்பி பிரகாசிக்கிறான் என்று சொல்லத்தக்கதாக உங்களை அவர் பிரகாசிக்க போகிறார். அதே போல மோசே பாருங்க, 40 நாள் தேவ சமூகத்தில் காத்திருந்தான். அவன் கீழே இறங்கி வரும்பொழுது சீனா மேலிருந்து இறங்கி விழுந்து பயங்கரமான பிரகாசத்தை எல்லா ஜனங்களும் பார்த்தாங்க. அவன் கிட்ட கூட போக முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு பிரகாசத்தை உணர்ந்தார்கள். பிரியமானவர்களே, கெத்செமனே தோட்டத்தில் பாருங்க, இயேசு கிறிஸ்து வேர்வே ரத்தத்தின் பெருந்தூளியாய் வரக்கூடிய அளவுக்கு அவர் ஜெபித்தாராம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஜெபிக்க 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 கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. 2வதாக வேத வசனத்தை நீங்கள் வாசித்து அறிக்கையிட்டு தியானம் பண்ண அது உங்களை பிரகாசிக்க பண்ணும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, வேதமே நீதிமொழிகள் 6:23 கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. வேதம் தான் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சமும், உன் காலுகளுக்கு தீபமும், என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குன்ற நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, நம்ம இருளான பாதையில் போனால் கூட அது தவறான பாதைப்பா இப்படி வான்னு சொல்லி அந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க நம்ம கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். ஆசீர்வாதமும் இருக்கிறது, அதே சமயம் நம்ம தவறான வழியில் போனாலும் கூட இப்படி போன்னு சொல்லி நம்மளை சுட்டி காட்டுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்து அந்த வார்த்தை தேவனாக இருந்து நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, அந்த வார்த்தை நம்ம தவறான வழியில் போகும்பொழுது, இருளில் இருக்கும்பொழுது வெளிச்சத்தை காட்டக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு விசுவாசம் உள்ள வார்த்தையாக, அப்படிப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தையாக இந்த வேதம் நம்ம கைகளில் கிடைத்தது எவ்வளோ பெரிய சிலாக்கியம் பார்த்தீர்களா? பிரியமானவர்களே, எத்தனை பேருக்கு அது தெரியவில்லை. உங்களுடைய வேதம் என் மனமகிழ்ச்சியை இராதிருந்தால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன்னு சொல்கிறான். உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது, உபத்திரங்கள் வரும்பொழுது நான் வேதத்தை எடுத்து நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஒரு தடவை ஒரு சகோதரி தன்னுடைய வாழ்க்கையில் ஸ்கூல் படிக்கும் பொழுது அம்மாட்ட என்னை டீச்சர் அடிச்சுட்டாங்க, இப்படிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த அம்மா சொல்லுவாங்களாம், சரி அவங்க மேலே கோவப்படாத, அந்த சார் மேலே நீ கோவப்படாத, நேராக வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை வாசி அப்படின்னு சொல்லி ஒரு சங்கீதம் ஏதாவது ஒரு பகுதியை கொடுப்பாங்களாம். அதை போய் வாசிச்சுட்டு அந்த மகள் வருவாங்களாம். இப்போ நீ எப்படி இருக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்களாம். இப்போ எனக்குள்ள சந்தோஷமாக இருக்குமா, அவங்க மேலே கோபமே வரல அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்படி எந்த பிரச்சனை அந்த பொண்ணுக்கு வந்தாலும் அந்த அம்மா பைபிளை வாசின்னு சொல்லுவாங்களாம். கடைசியில் ஒரு நாள் வீட்டில் மேரேஜ் ஆகி, அந்த பிள்ளை பெரிய பிள்ளையாகி மேரேஜ் ஆகி கல்யாணம் விட்டு போயிருக்கும்போது அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக எல்லாருமே இல்லாத புல்லாமல் சொல்லி கடைசியில் என்னை பற்றி இல்லாமல் புல்லாமல் சொல்கிறாங்கம்மா, நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி நைட்டு 1 மணிக்கு அந்த அம்மாவுக்கு ஃபோன் அடித்தாங்களாம். உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், நைட்டு 1 மணி தானே, காலையில் 5 மணி வரைக்கும் எவ்வளோ டைம் இருக்குது, அதுக்குன்னு எல்லாரும் உன்னை சொல்கிறதுக்கு முன்பதாக நீ இந்த போர்ஷனை ஃபுல்லாக படி, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை ஃபுல்லாக நீ படித்து முடினாங்க. உடனே அந்த பொண்ணு திட்டிச்சான், நான் எவ்வளோ சீரியஸாக சாக போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பைபிள் எடுத்து படிங்கங்களா, ஏன்னா சின்ன பிள்ளை நினச்சிங்களா, இப்போ நான் பெரிய பிள்ளை எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்குன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்கன்னா, நான் சொல்கிறத செய், அவனுக்கு நன்மையானது தான் செய்வேன்னு சொன்னாங்க. உடனே இந்த பொண்ணு கூட சரின்னு சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை ஃபுல்லாக காலையில் 5 மணிக்குள்ள வாசித்து முடிச்சாங்களாம். கடைசியில் ஒரு கூட்டமே வந்தாங்களாம். இந்த அம்மாவை எல்லாரும் குறை சொல்லுவாங்க, பிரச்சனை நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாருமே வேறவங்க மேலே தான் தப்பு, இவங்க மேலே ஒரு தப்பு இல்லையா, அவங்கள போய் நம்ம தப்பாக நினச்சிட்டுன்னு சொல்லி எல்லாருமே அந்த பொண்ணை வாழ்த்துட்டு போனாங்க. வேதம் எப்படி மாற்றுகிறது பார்த்தீங்களா? நம்ம வாசிக்க நமக்குள்ள இருளான எல்லா காரியங்களும் வெளிச்சமும் மாறுகிறது, தற்கொலை எண்ணங்கள் மாறுகிறது, நெகட்டிவான தாட்ஸ் மாறுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை தருகிறது. அதனால தான் சுமித் விகில்ஸ்வர்த் என்ற தேவ மனிதர் 23 மரித்த சடலங்களை உயிரோடு கூட எழுப்பினாராம். எப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டீங்கன்னா, அவர் எப்பொழுதுமே 3 நேரம் சாப்பாடுக்கு முன்பதாக எப்பொழுதுமே பாக்கெட்டில் பைபிள் வச்சுருப்பாராம். சாப்பாடுக்கு முன்பாக என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முதலாக நான் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் எடுத்து வாசிட்டு எப்பொழுதும் அதை தியானம் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு தான் சாப்பிடவே செய்வார்.
இப்படியே அவர் பண்ணது நிமித்தமாக எப்பொழுதுமே வேதத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாராம். ஒரு தடவை ஒரு நண்பர் பார்க்க வந்தாராம் வீட்டுக்கு, நியூஸ் பேப்பரோட வீட்டுக்கு வந்தாராம். முதலாவது என்னை பார்த்து என்கிட்ட பேசணும்னா அந்த நியூஸ் பேப்பர் இதுக்கு குப்பையில் போட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த அளவுக்கு அவர் வேதத்தின் மீது அதிகமாக ஆர்வம் கொண்டதுனால மரித்த சடலத்தை உயிரோடு கூட எழுப்பினார். ஏனென்றால் இது ஜீவனுள்ள புத்தகம், நம் கைகளில் இருப்பது ஜீவனுள்ள உண்மையான வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு வல்லம் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது இருளான உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். அடுத்ததாக நம் வாழ்க்கை எப்படி மாறுகிறதாம்? ஊழியம் செய்வதனால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் அடைகிறதாம். நான் ஊழியம் செய்யணும். ஆண்டு நிறைய பேருக்கு தாழ்ந்து கொடுத்துருக்கிறார், கிருபையில் கொடுத்துருப்பார். ஆனாலும் கூட அதை பயன்படுத்தாமல் பூட்டி வைப்பாங்க. நான் எதுக்கு பிரகாசிக்கிறேன், எனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதம் இருக்குது, நான் அதுக்கு ஊழியம் பண்ணு நினைப்பாங்க. பிரியமானவர்களே, உங்கள் இடத்துல அதிகமான பணம் இருந்தாலும் இல்லாதவர்களுக்கு கொடுங்க. அதே போல் உங்கள் இடத்துல கிருபைகள் வரங்கள் இருக்கிறதா, மற்றவங்களுக்காக நீங்கள் அதை பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மத்தேயு 5:16 இப்படியாக சொல்கிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கடவுன்னு சொல்கிறார். எனவே பிரியமானவர்களே, உங்களுடைய நற்கிரியைகளை பார்த்து தான் எல்லா ஜனங்களும் தேடி வருவார்கள். இவர்களோடு இருக்கக்கூடிய இயேசு தான் என் மெய்யான தேவன். எவ்வளோ நல்லது செய்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, ஆனாலும் கூட மற்றவங்களுக்கு நன்மையே செய்கிறாங்களையா, எல்லாருக்கும் உதவி செய்கிறாங்களான்னு சொல்லி நம்மளை பார்த்து அநேகர் கிரியைகளை பார்த்து ஓடி வருவார்கள். அதே போல் தானியேல் 12:3 சொல்கிறது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் பிரகாசிப்பார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம ஊழியம் செய்ய செய்ய நம்முடைய முகம் பிரகாசம் அடையும், வாழ்க்கை பிரகாசம் அடையும். அதே போல் தான் இயேசு பாருங்கள், நன்மை செய்கிறவராயும் பிசாசுகள் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்கிறவராயும் குணமாக்குகிறவராகவும் அவர் சுற்றி தெரிந்தார். பிரியமானவர்களே, நீங்களும் உங்களை கர்த்தருக்கு ஒழித்து செய்யும் பொழுது அவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுகிறார். வேத வசனத்தை தியானம் பண்ணி அதை வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசிக்க பண்ணுகிறார். அதே போல் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை பிரகாசம் பண்ணுகிறார். நாம் பிரகாசிக்க முடியாதபடி ஒரு சில தடைகள் இருக்கிறது. அதையும் நாம் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக எனக்கு ஆண்டவர் உணர்த்தியதை நான் சொல்லுகிறேன். முதலாவதாக பண ஆசை வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். நீ பிரகாசிக்க வேண்டுமா, பண ஆசை உனக்கு வேண்டாம் மகனே என்று சொன்னார். 1 தீமோத்தேயு 6:10-11 இப்படியாக சொல்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளாலே தங்களை குத்தி கொண்டிருக்கிறார்கள் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பண ஆசை எல்லா மனிதனுக்கும் ஒரு தடையாக இருக்கிறது. தேவ சித்தத்தை செய்வதற்கு அது ஒரு தடையாக இருக்கிறது. வீண் புகழ்ச்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வீண் புகழ்ச்சிக்கு நம்ம ஆசைப்படும் பொழுது அதுவும் கர்த்தருக்கு பிரியமில்லை. பெருமையிலவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையிலவனுக்கு கிருபையளிக்கிறார். எனவே வீண் புகழ்ச்சி நீ விரும்பாதே என்று கர்த்தர் சொல்கிறார். மூன்றாவதாக கர்த்தர் சொன்ன வார்த்தை, உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறாதிரு. உலக இச்சைக்கு நீ இடம் கூடாது. உலகத்தில் ஒருத்தன் அன்பு கூர்ந்தால் உலகத்தில் பிதாவினிடத்தில் அன்பு இல்லை. எனவே உலகத்தில் உள்ளதை நீ நினைத்து அன்பு கூறாதே. மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, பெருமை, இதெல்லாம் உலகத்தினால் உண்டானது, நான் உண்டாக்கல என்று கர்த்தர் சொல்கிறார். இதெல்லாம் நீ ஜெயிக்கும் பொழுது பிரகாசிக்க பண்ணுவேன், நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன். இருளில் இருக்கிற ஜனங்கள் உன் மூலமாக வெளிச்சத்தை காண்பார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட பண ஆசை இல்லாதவர்களாய், வீண் புகழ்ச்சிக்கு இடம் கொடாதவர்களாய், அதே போல் கண்களின் நிச்சயம், மாம்சிச்சை, ஜீவனத்தின் பெருமை, இப்படிப்பட்ட உலக காரியங்களில் அன்பு கூறாதபடி இருந்தால் கர்த்தர் நம்மளை வல்லமையான ஒரு பாத்திரமாக நிச்சயமாகவே பிரகாசிப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நாம் எல்லோரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கிறோம். அன்பிலே சப்பா, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்ததுன்னு சொன்ன கர்த்தர் இந்த நாட்களும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எழும்பி பிரகாசிக்க பண்ண பிறகாக சோத்திரம். எந்த தடைகள் இருந்தாலும் எடுத்து பண்ணுங்கப்பா. பண ஆசை எங்களுக்கு வேணாண்டவரை, பெருமை வீண் புகழ்ச்சி எங்களுக்கு வேணாண்டவரை, விளம்பரம் எங்களுக்கு வேணாண்டவரை, கர்த்தாவே சோத்திரம். அதே போல் ஆண்டவரை, வீணான உலக இச்சைகளுக்கு நாங்கள் அடிமையாகாதபடி எல்லாத்தையும் ஜெயிக்க நீர் 3 விதமான சோதனைகளையும் ஜெயித்தது போல நாங்களும் கூட எல்லாத்தையும் ஜெயித்து உமக்காக பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை என்ன நோக்கத்துக்காக நீ தெரிந்து கொண்டு வர தாயின் கர்ப்பத்தில் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை. நான் ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்ன தேவன், நீரே எங்களை ஆசீர்வதித்து பெருமைப்படுத்த போகிறேன். நாங்களாக எதையும் தேடி ஆண்டவரே பந்தய பொருள் இலக்கை நாங்கள் இழந்து போகாதபடி எங்கள் ஒவ்வொருக்கும் நீ உதவி செய்ய விட நாங்கள் ஜெபிக்கிறோம். வாய்ப்பை ஏற்படுத்துக்காக நமக்கு நன்றி. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.